அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று நீ தற்பரண்டயவை தள்ளிடலாமோ? அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று நீ தற்பரண்டயவை தள்ளிடலாமோ? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் என்னோடு கூட ஒன்று சேர்ந்து நின்றிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமாய் நான் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். காரணம், இந்த பூமியில் இருக்கிற காலங்கள் வரைக்கும் புசிப்பதும் குடிப்பதும் சுகஜீவியமாய் வாழ்வதும் அல்ல நமக்கென்று நியமிக்கப்பட்ட பந்தய பொருளின் இலக்கு. நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு முடிவு பரியந்தம் ஓட வேண்டிய நிலை உண்டு. அது தேவ ராஜ்யத்தை சேர வேண்டும் என்பதுதான். அதிகாலத்திலே விசுவாசத்தை கற்றுக்கொண்ட நாட்களில் தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் தேடி ஓடின அநேக பரிசுத்தவான்கள் அந்த ராஜ்யத்தின் மேன்மையை மரணத்திற்கு பின்பு பார்த்திருக்கிறார்கள். ஆனால் மரணம் வருவதற்கு முன்னமே பார்ப்பதற்கு ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமானால் அவருடைய வருகையில் முகமுகமாய் அவரை பார்ப்பதற்கு தேவன் நமக்கும் பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பதோடு மறுரூபத்தின் சாயலையும் நமக்குள் கட்டி எழுப்பி நம்மை நடத்தும்படியாக அவருடைய முகத்திற்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தவான்களாக, குற்றமற்றவர்களாக, கரையில்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக நிற்பதற்கு தேவன் நமக்கு தமது மிகுந்த கிருபையின்படி இரக்கத்தை கட்டளையிடுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 11வது 12 வசனங்களில் எழுதிய ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு நாமும் கூட அந்த உன்னதமான நிலையின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கும் கூட தமது மகிமையை விளங்க பண்ணும்படியாக இங்கு அருமையான மகள் ரூத் என்கிற ஒரு பெண்ணை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சம்பவம் தெரியாதவர்களும் இல்லை, இந்த சம்பவத்தை அறிந்து கொள்ளாத மக்கள் இல்லை. காரணம், எல்லா இடங்களிலும், எல்லா தேவ சபைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அருமையான மகள் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரப்பட்டு நம்முடைய பிரசங்கத்திலும் நம்முடைய கேள்விப்பாட்டிலும் கூட அதிகமாய் நுழைந்த ஒரு சகோதரி என்பதை நாம் அறிவோம். இந்த அருமையான மகளுக்கு போவாஸ் என்கிற கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை 12வது வசனம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ரூத் என்கிற இந்த வம்சத்தும் தேவனுடைய சமூகத்தாலே அருவருக்கப்பட்ட ஒரு வம்சம், ஒழுங்குக்கு வராத ஒரு வம்சம், தேவனுடைய சமூகத்திலே நிலைப்பாட்டுக்கு இல்லாத ஒரு வம்சம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள கடனாளிகளாய் நிற்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பலன் என்று சொல்வது வித்தியாசமானது. காரணம், செய்கைக்கு தக்க பலன் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த செய்கைக்கு தக்க பலன் என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே தொடங்கினது. ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் பிசாசம் பாம்பை குறித்தும் தேவன் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தார். உன்னுடைய சாபத்து நிமித்தம், உன்னுடைய செய்கை நிமித்தம் அதற்கேற்ற பலனை தான் இனி பூமி உனக்கு கொடுக்கும் என்று சொல்லுகிற அன்றைக்கு தொடங்கிய இந்த பலன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிற அதற்கு தகுந்த ஆதாயம் அல்லது அதற்கு தகுந்த சம்பாத்தியம் அவனுடைய செய்கைக்கு ஏற்றது என்பதை வேதம் சொல்லுகிறது. அது மாம்சத்திலும் அதேதான், ஆவிக்குரிய நிலையிலும் செய்கைக்கு தக்க பலன்தான். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ரூத் என்கிற இந்த பெண்ணையும் இந்த பெண்ணுடைய வம்ச வரலாறுகளையும் வாசிக்கும் பொழுது அதிகமாய் நாம் சரித்திரத்திற்குள்ளே நுழைய வேண்டாம். வேதம் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமே நாம் பார்த்தால் போதும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கு எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கென்று நீ நன்மையை தேட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எந்த நன்மையும் அவர்களுக்காக
நீ தேடக்கூடாது, சொல்லக்கூடாது, ஆசீர்வதிக்க கூடாது என்கிற ஒரு சாபத்திற்கு உட்பட்ட வம்சம் என்பதை நாம் முதலாவது நினைவிலே கொள்ள வேண்டும். மற்றொன்று, 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் உபாகமத்தில் மோசேக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த சந்ததியார், இந்த ரூத் சேர்ந்த தலைமுறையார், அல்லது அவனுடைய தகப்பன் வீட்டார், அல்லது அவனுடைய தலைமுறைக்குள்ள அந்த கோத்திரத்தார், அந்த குலத்தார் 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது என்கிற காட்டமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 10 தலைமுறை ஆனாலும் அவன் உள்ளே நுழையக்கூடாது. 2வது, அவனுடைய நன்மைக்காக, அந்த மக்களுடைய நன்மைக்காக நீ ஒரு நாளும் பரலோகத்தை நோக்கி விண்ணப்பிக்க கூடாது, என்னை பார்த்து பேசக்கூடாது. மற்றொன்று, அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று உங்கள் கைகளில் இருந்து, இஸ்ரவேலரின் கைகளில் இருந்து எதையும் நீங்கள் செய்யக்கூடாது என்கிற கடுமையான உத்தரவோடு தேவன் அந்த மக்களை கடாட்சித்தார், அந்த மக்களை பார்த்தார். அந்த மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் அல்ல, கோபம் கொண்டவராய் இருந்தார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மகளை குறித்து கர்த்தருக்கு பயந்திருக்கிற, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட போவாஸ் என்கிற தாவீதின் வம்சத்தாருக்கு இந்த காரியம் எப்படி வெளியே கொண்டு வரப்படுகிறது, இது எப்படி அது உறுதியாக்கப்படுகிறது, ஆச்சரியமா இருக்கிற ஒன்றுதான். ஆனால் போவாஸ் அவரை குறித்து சொல்லும் பொழுது 11வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். உன் தகப்பன் வீட்டையும், உன் தாயையும், உன் ஜென்ம பூமியையும், உன் குலத்தையும், உன் கோத்திரத்தையும், உன் தெய்வங்களையும் விட்டு நீ எங்கே வந்தது, நீ அறியாத ஒரு இடத்திற்கு வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் வித்தியாசமான ஒன்றை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைக்கு, நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுக்க வேண்டியது ஒரு காரியம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எரேமியா 21:14, 31:16, 32:19, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64வது வசனம், இவைகளை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு மனிதன் என்ன செய்கையில் இருக்கிறானோ அந்த செய்கைக்குரிய பலன் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து வரும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் நீதிமானுக்கு அவனுக்குரிய பலன், துன்மார்க்கனுக்கு அவனுக்குரிய பலன், இப்படி பகுக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள், பகுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள். இப்படி இருக்க எப்படி இந்த சம்பவம் ஆசீர்வாதமாய் மாறினது, எப்படி இந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கிருபை கிடைத்தது, இந்த ஒரு பெண்ணை குறித்து தேவன் எப்படி இவ்வளவு தீர்மானம் எடுத்தார், நீங்கள் சற்று யோசிப்பீர்களானால் நம்முடைய இருதயம் அல்லது நம்மோடு கூட பிசாசின் ஆவி சொல்லுவான், நீ என்ன பாடுபட்டால் இந்த பாவம் தான் உனக்கு, நீ எப்படி ஆண்டவரை தொழுது கொண்டாலும் உனக்கு இந்த குறை இருக்கு, நீ எப்படி ஆண்டவரை சேவித்தாலும் உனக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது என்று நம்மை கரைகளையும் குறைகளையும் சொல்லி நம்மை ஏமாற்றுகிற, நம்மை வஞ்சிக்கத்தக்கதான செயல்பாடுகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில், அநேக உள்ளங்களில், அநேக இருதயங்களில் கூடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். நாம் அதை அறிந்து கொள்வதை விட இந்த மகளுடைய ஒரு செயலை கவனித்து பாருங்கள். இவள் தன்னுடைய மாமி, தன்னுடைய புருஷன் இறந்து போனான் என்று தெரிந்தவுடனே தன்னுடைய மாமியார் அவளோடு சொல்லுகிறாள், நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விடு, நீ சின்ன பெண்ணா இருக்க, உனக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடி எப்படி ஆகிலும் ஒரு திருமணத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கை நடத்தி இனி கடைசி வரைக்கும் அவனோடு வாழ்ந்து நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று அவள் திருப்பி போகும்படி பல முறை சொல்லுகிறார். வருந்தி கேட்கிறார், போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் இன்னொன்னு சொல்லுகிறார், நான் திருமணம் செய்து இனி ஒரு குழந்தை பெற்று உனக்கு புருஷனாய் நான் கொடுக்க முடியாத ஒரு நிலை என்னிடத்தில் இல்லை என்று அவ்வளவு கதறி சொல்லுகிற வார்த்தையை போல் அவள் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இவள் கேட்ட பின்பும் தன் தாய், தன் தகப்பன், தன் ஜென்ம பூமி, தன்னுடைய குலம், தன் தெய்வம், தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய செயல்பாடு, தனக்கு இருக்கிற விதிமுறை எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்கிற ஒரு உயரிய தன்மையோடு கூட அவள் தன் மாமியை தொடருகிறாள் என்கிறதை நாம் அறிய வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அலைகிறோம், ஆசீர்வாதத்தை தேடியே போகிறோம். எங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைத்தாலும் மண்டி எடுக்கிறோம். டிவி முன்பு உட்கார்ந்து முழங்காலில் நின்று ஜெபித்த ஆராதனைக்கு வராத எத்தனையோ பேர் இருக்கிறோம். அண்ணாச்சி பிரசங்கம் என்றார், அந்த மாமா பிரசங்கம் என்றார்,
அந்த பிரசங்கமே போதும் என்று உட்கார்ந்து கேட்டு அப்படியே காலத்தை கழித்து கொண்டிருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு, எத்தனையோ தேவ ஜனங்கள் உண்டு. காரணம், ஆலயத்துக்கு போனாதான் காரியமா? இங்கு கேட்க மாட்டாரா? நான் சொல்லுகிறதை அவர் பேசிக்க மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இப்படி பேசிக்கொண்டே இருந்து தங்கள் காரியங்களை விட்டு விட்டு எத்தனையோ கர்த்தருடைய ஜனங்கள். இன்றைக்கு தேவன் இவ்வளவு பெரிய சாபத்தையும் உடைத்து நன்மையை கூட தேட வேண்டாம் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம், பசிக்கிற நேரத்துக்கு கூட ஆகாரம் கொடுக்க வேண்டாம், தாகம் படுகிற நேரத்தில் தண்ணீரோடு கொடுக்க வேண்டாம், அவளுக்கு என்று ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டாம், அவள் நன்மை என்று சொல்லுகிற எந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம் என்று கண்டிப்பாய் கட்டளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெண் இன்றைக்கு வரைக்கும் நம்மாலே பிரசங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நம்மாலே வேதத்தை திறந்து உற்று பார்க்கத்தக்கதான சாட்சியாய் நிற்கிறார், மாதிரியாய் நிற்கிறார். காரணம், அவனுடைய அனுபவத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவம். எத்தனை சாபம் என் தலைமையில் விழுந்தாள், என் தலைமையில் விழுந்திருக்கிற சாபம் இனி எனக்கு வேண்டாம். சாபத்தின் தந்தை, சாபத்தின் தாய், சாபத்தின் பூமி, சாபத்தினுடைய தெய்வங்கள், சாபத்தினுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் சரி, வழக்கத்திற்கு சொல்லுவோம், கொஞ்ச நாட்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணும், பையனுக்கு பொண்ணு வேணும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விசேஷமான விசுவாசிகள் தெரியும். அப்படியே ரொம்ப ஆழமா ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ, என் பையனுக்கு எப்படி இருக்கு. கொஞ்சம் தாமதப்பட ஆரம்பித்து நல்ல பெண்ணோ, நல்ல மணமகனோ, நல்ல இடமோ, கொஞ்சம் வசதியோ கிடைத்து விட்டால் அதுக்கு என்னையா கல்யாணம் பண்ணி திருப்பிக்கலாம் இல்ல? அப்ப திருமணத்தை ஒழுங்கு செய்யும் போது செய்வார்கள். ஆலயத்துல செய்ய முடியாது, வெளியில தான் செய்யணும். அப்பதான் நான் பொண்ணு தர்றேன் அல்லது மாப்பிள்ளை தர்றேன்னு சொல்லட்டும் பாருங்க. அதுக்கு என்ன, சத்தம் இல்லாம போய் ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில தாலியை கட்டிட்டு வந்துடுவோம், வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துடலாமே. இது எல்லாமே நாம் செய்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் நாம் செய்கிற கிரியைகள். இது எத்தனை இடங்களில் இந்த கிரியைகள், எத்தனை இடங்களில் இந்த சாட்சியற்ற ஜீவியம். ஆனால் வித்தாரம் மட்டும் பேசுவார்கள். வந்து மைக்க கையில கொடுத்து பாருங்க, அவங்க பேசுற சாட்சி மட்டும் சொல்ல சொல்லி பாருங்க. அவங்களுக்கு அந்த அன்னைக்குள்ள சம்பளத்தை கொடுத்தா தான் மைக்கு கையில கொடுப்பாங்க. கையில பிடிச்சிடுவாங்கன்னா இல்லாத காரியங்கள் எல்லாம், அதாவது பரலோகத்துக்கு கயிறு கட்டி பரலோகத்தை கீழே இழுத்து விட்டு உட்கார வைக்கிறது போல பேசுவாங்க. அவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவர் எனக்கு இப்படி, ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆனா அற்ப காரியத்தில் ஒரு சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்க முடியாத, அற்ப காரியத்தில் கர்த்தருக்காக விட்டு கொடுக்க முடியாத, அற்ப காரியத்தில் தன்னுடைய அனுபவத்தின் மேன்மையை வெளியே காட்ட முடியாத மக்கள், காட்ட முடியாத விசுவாசிகள். இங்க ஒரு தாய், இங்க ஒரு இளம் பெண், என்ன நடந்தாலும் சரி போ, எனக்கு வேண்டாம். இந்த பக்கம் ஒண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. எங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியா? எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? கல்யாணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு மாமி போதும். அந்த தெய்வத்தை வணங்கி இருக்கு, இந்த தெய்வம் அது நான் மறுபடியும் இல்லை, உங்க தெய்வத்தை தான் வணங்கும். அவர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டா விட்டாலும் சரி. அவனுடைய பிடிவாதமான அனுபவங்களை பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் என்கிற ஒரு ஓட்டத்தை ஓடுவதல்ல. நான் கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காரியம் செய்து விட்டார், உடனே சாட்சி. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அவர் தான் செய்தார், அது ஒரு சாட்சி. மன ரம்மியத்தோடு மாத்திரம் என்னுடைய மனதை நானே திருப்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. மற்றவருக்கு முன்பாக இன்றைக்கு ரூத் பிரசங்கிக்கப்படுகிறது போல பிரசங்கிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை. என்னை குறித்து என்ன பேசுவார்கள், உங்களை குறித்து என்ன பேசுவார்கள், ஒரு நிமிஷம் அப்படியே சிந்தனையோடு உட்கார்ந்து பாருங்கள். உங்கள் செய்கைக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது 2ஆம் அதிகாரம் ரூத் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. செய்கைக்கு தக்க பலன் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஏசாயா 13, 10, 11, 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அங்க எழுதின வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீதிமானுக்கு அவன் செய்கைக்கு தக்க பலன், துன்மார்க்கனுக்கு அவன் செய்கைக்கு தக்க பலன். மற்ற பலன்கள் எப்படி இருக்கிறதோ, ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற ஒரு கிரியை, ஒரு பலன், ஒரு சாபத்தையும் மாற்றி அமைக்கத்தக்கதான கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். 10 தலைமுறை ஆனாலும் என்று சொல்லிவிட்டார்.
அதோடு நன்மையானது எதுவுமே இஸ்ரவேலுக்குள்ளிருந்து அங்கு போகக்கூடாது, அந்த 12 கோத்திரத்திற்குள்ளிருந்து அங்கு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த அனுபவங்களையும் மீறி சகல நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு சுதந்திரவாளியாய் இன்றைக்கு ஒரு பெண் நிற்கிறாள், ஒரு அருமையான மகள் நிற்கிறாள். இதற்கு காரணமே அவள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் ஜென்ம பூமியையும் தனக்கு இருக்கிற அவ்வளவையும் விட்டு தேவனை சேவிக்க தொடங்கினாள் என்கிற அனுபவம். அதற்காக இப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல. இதனுடைய அர்த்தங்கள் ஒரு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று மாம்சத்திற்குள்ளானவைகள், இன்னொன்று ஆவிக்குரிய நிலையில் தன் மனதை திருப்பி ஆண்டவருடைய கையில் கொடுப்பது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் பூரண பலன் அடையும்படி என்று எழுதி யோவான் நமக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ பூரண பலனை அடையும்படியாக. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பூரண பலன் ஒன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க ஒரு பலனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பலனை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? இதற்கு தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் அழைகிறோம், இன்றைக்கு வரைக்கும் அழுகிறோம், இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் உபவாசிக்கிறோம். உபவாச கூட்டத்தில் தவறுவதில்லை, ஆராதனைக்கு தவறுவதில்லை. நாங்கள் போயிட்டு இருக்கிறையா, நல்லதுதான். ஆனால் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவ, நெருக்கத்தின் மேல் நெருக்கம், போராட்டத்தின் மேல் போராட்டம். நம்ம ஒரு காரியத்தை மறக்க கூடாது. ரூத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய ஒரு பாக்கியத்திற்கு தேவனும் ஒரு பூரண பலன் நமக்கு கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார். இந்த பூரண பலனை நான் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒன்று, எந்த காரியங்களானாலும் ஆண்டவருக்கு தான் முதலிடம் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் முதல் காணப்பட தொடங்கினால் இதன் பலன் உண்மையாய் தேவனுக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு கிடைக்கிற பலனாய் மாறும். நீ செய்தது எல்லாம் விவரமாய் எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று போவார் சொன்னார். நீ செய்ய காரியங்கள் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. ஒரு காரியம் விடாமல் எனக்கு அறிவிக்கப்பட்டது. போவாசுக்கு அறிவிக்கப்பட்ட அதே அனுபவம் தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பேரோடு வாழ வைத்திருக்கிற ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து என்ன அவருக்கு அறிவிக்கப்படுகிறது என்பதை இப்பொழுது சிந்திப்பீர்களானால் நலமாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதை குறித்து அவருக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வதை குறித்து அவருக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தத்தோடு வாழ்கிற வாழ்க்கை குறித்து அவருக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? நோய் வரும்பொழுது எப்படி தேடுகிறேன் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் வறுமையும் சிறுமையும் நெருக்கும் பொழுது எப்படி அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ன அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த சம்பவங்களை குறித்து என்னை பற்றிய விஷயத்தில் தேவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அப்படி ஒரு நிமிஷம் உட்கார்ந்த இடத்தில், நின்ற இடத்தில் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் சபையின் காரியங்களையோ மற்ற காரியங்களையோ என்ன வேண்டாம், வேத காரியங்களை கவனியுங்கள். என்னை குறித்து என் தேவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? என் திருமணத்தை குறித்து தேவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? என் சாட்சியின் வாழ்க்கை குறித்து தேவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? நான் அவருக்கு எல்லாவற்றிலும் முன் இடம் கொடுத்திருக்கிறேனா என்கிற சம்பவத்தை தேவனுக்கு அறிவித்தார்களா? அறிவித்திருப்பார்களா? சொல்லி பாருங்க. பிள்ளைக்கு வயசாச்சு, பையனுக்கு வயசு, இன்னும் விட்டா இந்த மாப்பிள்ளையும் போயிரியா, அந்த கோயில்ல தாலியை கட்டிட்டு இங்க வந்து உட்காரலாம். இப்ப என்ன, ஆண்டவர் அடிச்சா போடுவார், ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லுவார். அதுல இன்னொரு வசனம் அவங்களுக்கு ரொம்ப தாராளமா கிடைச்சிருக்கு. 70 முறை மன்னிக்க சொன்னவர் இது ஒரு முறை மன்னிக்க மாட்டாரா? இவ்வளவு காரியங்களையும் பேசிதான் இன்றைக்கு உலகத்தை முன்வைக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளை முன்வைக்கிறோம். உலக காரியங்களுக்கு காரியம் சாதாரணமா வேண்டாம். என்னுடைய குடும்பத்தோடு நான் ஆராதனைக்கு போகிறேனா என்கிற விஷயத்தில் என்னை குறித்து தேவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது என்று மாத்திரம் கவனிங்க போதும். ஏதோ பண்ணி நடக்கிற சமயத்துல 2 நாளைக்கு அது எல்லாமே நாங்க கண்கூடாக சபைகளிலே பார்க்கிற காரியம். எல்லா இடங்களிலும் இவைகள் நடக்கிறது தான் இல்லை. நான் பூரண பலனை அடைய வேண்டும் என்று என்னை குறித்து வேதத்தில் 2 யோவான் 8வது வசனத்தில் விளம்பரமா எழுதியிருக்கிறது. எனக்கு ஒரு பூரண பலனை அவர் வைத்திருக்கிறார். அந்த பூரண பலனை ஏன் நான் பெற முடியாமல் இன்றைக்கு வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறேன்? அதற்கு காரணம் என்ன? என்னை குறித்து அவருக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்ட விஷயம் குறைவுள்ளதா இருக்கும், உண்மையாகத்தான். இன்னும் பூரணமாக்கப்படல, இன்னும் பூரணமாய் எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் சொல்ல முடியல. எல்லாத்தையும் வெறுத்து வந்துட்டான் ரூத்
எல்லாத்தையும் வெறுத்து வந்து விட்டாள், எல்லாத்தையும் விட்டு வந்து விட்டாள். அங்கு உள்ளவைகள் எல்லாம் மறந்து வந்து விட்டால், அவர்கள் எல்லாம் உதறி தள்ளி வந்து விட்டால். ரூத்தை குறித்து சொன்னது போல என்னை குறித்து தேவனுக்கு முன்பாக, நம்மை குறித்து தேவனுக்கு முன்பாக சொல்லப்பட்டு இருக்கிறதா என்கிறதை மாத்திரம் இந்த நிமிஷத்தில் சிந்திப்பீர்களானால் ஒரு நிலைப்படுத்த முடியும் நம்மை. இரண்டாவதாக, அவருக்கு விவரமாய் அவர் கவனிக்கிற காரியம், அவர் கற்பனைகளை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இல்லை, இல்லை. அப்படி கீழ்ப்படுகிற ஒரு தன்மையில் எத்தனையோ நிலையில் தவறிக்கொண்டே போகிறோம். குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிறோம், பூரணப்படுத்த முடியாதவர்களாய் இருக்கிறோம், இன்னும் இன்னும் பூரணமாக்கப்படாதவர்களாய் இருக்கிறோம். தேவன் விரும்புகிற அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. அவள் எல்லாவற்றையும் விட்டு தேசத்தில் கால் அடி எடுத்து வைக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு மகளாய் நின்றாள். ஒன்று, எல்லாவற்றையும் பெண்ணுக்கு தள்ளி யெகோவாகிய தெய்வத்தை முன்னிறுத்தி ஓடி வந்தாள். அவருக்காக எல்லாம் போட்டோம், அது என்ன நடந்தாலும் சரி, எதுக்கு எனக்கு எது வேண்டாம். இரண்டாவதாக, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படியும்படியாக தேசத்திற்குள்ளே கால் வைத்தாள். மூன்றாவதாக, ஜீவிய காலம் எல்லாம் இனி என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன், இந்த தேவனுக்குரிய பரிசுத்தத்தில் நான் அடி எடுத்து வைப்பேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளவளாய் மாறினாள். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுமானால் நம்மை குறித்து விவரமாய் பேசப்படும். ஒவ்வொரு காரியமும் பேசப்படும் பரலோகத்தில். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். தினந்தோறும் நம்முடைய தூதர்கள் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்களாம், சொல்லுவதற்காக. என் மகன் இப்படி, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை இன்றைக்கு இப்படி அழுதார்கள், என் பிள்ளை இன்றைக்கு ஆராதிக்க தொடங்கினார்கள், என் பிள்ளைகள் இன்றைக்கு செபித்தார்கள், என் பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று கூடினார்கள், என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மகன், என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மகள் இன்ன விதமாய் சேவிக்கும்படி, இன்ன விதமாய் ஆராதிக்கும்படி, இன்ன விதமாய் ஊழியம் செய்யும்படி, இன்ன விதமாய் சாட்சி சொல்லும்படி, இன்ன விதமாய் உமக்கு நன்றி சொல்லும்படி, தனக்கு நேரிட்டிருக்கிற இந்த உபத்திரவத்தோடு, தனக்கு நேரிட்டிருக்கிற இந்த வேதனையோடு, தனக்கு நேரிட்டிருக்கிற இந்த புலம்பலோடு, தனக்கு நேரிட்டிருக்கிற இந்த நோயின் கொடுமையோடு கூடவே அவள் இன்னும் தூஷிக்காதவளாய் உம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறாள். அவன் இன்னும் தூஷிக்காத சகோதரனாய் உம்மிடத்துல அன்பு வைத்திருக்கிறார். இப்படி சொல்லுகிற ஒரு அனுபவம் தினமும் தினமும் நம்மை குறித்து நடக்கிறது என்பதை மறக்காதீர்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்திற்கு ஓடி வந்து விட்டோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டோம் என்று அல்ல. ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் விவரமாய் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் என்னை பார்த்தும் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் செய்கைக்கு ஏற்ற தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார், கட்டளையிடுவாராக, கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய தீர்மானங்கள் மகா பெரியவைகளாய் மாறிவிட்டது. வாசித்து பாருங்கள். அந்த ரூத்தின் வம்ச வழிதான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அதிலிருந்து தோன்றினவர் அவர். அப்படியானால் அந்த மகளுடைய செய்கையின் பலன் எவ்வளவு பெரிதாய் அவருடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். எவ்வளவு மேன்மையுள்ள ஒரு மகள், எவ்வளவு மேன்மையுள்ள ஒரு சகோதரியாய் இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக நிற்பாள். ஆனால் அவருடைய செய்கையின் பலன், அவர் ஒரே வரியில் சொன்னார், முதல்ல உங்க அம்மா, அப்பா, உங்க அப்பா, அப்புறம் உன்னுடைய ஜென்ம பூமி, அதற்கு பின்னாடி உன் தெய்வங்களை எல்லாம் நீ விட்டு வெளியே வந்திருக்கிறாய். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவருக்காக, ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெறுவதற்காக யோவா நமக்கு சொன்ன பூரண பலன் உண்டு. அந்த பூரண பலனை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பலனுக்குள் ஆசீர்வாதம், அந்த பலனுக்குள் சுகம், அந்த பலனுக்குள் ஆரோக்கியம், அந்த பலனுக்குள் மகிமை, அந்த பலனுக்குள் என் கல்வி, அந்த பலனுக்குள் என்னுடைய வாழ்க்கை, அந்த பலனுக்குள் என்னுடைய திருமணம், அந்த பூரண பலனுக்குள் எனக்கு இருக்கிற எல்லா கட்டுமான, என் வாழ்க்கையின் கட்டுமான பணிகளும் அந்த பலனுக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த பலனை பெறுவதற்காக நீங்களும் நானும் என்ன விதமாய் அவரை நேசிக்கிறோம், சேவிக்கிறோம் என்கிற ஒரு நிலையோடு கூட அவருடைய முகத்தை பார்க்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் இன்றைக்கு எங்கள் அருமையான மகள் ரூத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரூத்தின் அனுபவத்திற்கு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை திரும்புமா என்று எங்களை யோசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்கிற பேரோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், தேவ பிள்ளைகள் என்கிற பேரோடு வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தில் அந்த மகள் செய்த செய்கை எங்களிடத்தில் உண்டா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும்.
தேவனுடைய பிள்ளையாய் தன் சாபத்தை போக்கி சபிக்கப்பட்ட ஒரு மகள், சாபத்திற்கு உட்பட்ட ஒரு வம்சம், தேவராஜ்யத்தின் தேசத்தில் எருசலேமின் மண்ணை மிதிக்க கூடாத, எருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைய முடியாத இக்கட்டான நிலையில் சாபத்திற்கு உட்பட்டு அடைக்கப்பட்ட ஒரு மகள் இத்தனை பெரிய கிருபையை பெறுவதற்கு அவள் செய்த தியாக உணர்வு எங்களிடத்தில் உண்டா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இந்த மகளை போல ஆண்டவரே எல்லாம் உமக்காக விட்டு கொடுக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீர் விரும்புகிறதை நாங்கள் அறிகிற உணர்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும். அவள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்ததை நாங்கள் அறிகிறோம். அவளுக்கென்று எந்த சடங்குகளும் எந்த சம்பிரதாயங்களும் கூட அவள் விட்டு எருசலேம் தேவனை நாடினாள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவள் குலப்பழக்கங்கள், கோத்திர பழக்கங்கள், அவளுடைய வம்ச பழக்கங்கள், அவள் சபை பழக்கங்கள், அவள் அங்கு கட்டியிருந்த ஆடை பழக்கங்கள், அவள் அங்கு அந்த மக்களோடு கூட பழகி இருந்த பேச்சு வார்த்தை பழக்கங்கள் எல்லாமே மாற்றப்பட்டவளாய், நான் இனி இஸ்ரவேலின் தேவனுக்கு உரியவளாய் மாறுகிறேன் என்று எல்லாவற்றையும் விட்டு வெளியேறின அனுபவம் எங்களிடத்தில் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உண்மை பின்பற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நிற்பார். உம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒப்பு கொடுத்து தங்கள் பலனை அடைந்து கொள்ளட்டும். காரணம், கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பலனும் இல்லாமல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு காட்சி பொருளாய் மாறாமல், நான் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அவருக்காக நான் இதை செய்தேன், நான் இழந்தவைகளை எல்லாம் இத்தனை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டேன் என்று அநேகருக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு சாட்சியின் ஜீவியத்திற்கு நீ கொண்டு வாரும். மாத்திரமல்ல, தேசத்தில் கால் வைத்தவுடனே அவள் உம்முடைய கற்பனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்த அனுபவம் எங்கள் சபை மக்களுக்கு, எங்கள் விசுவாச மக்களுக்கு, உம்மை பற்றி பிடித்திருக்கிற மக்களுக்கு நீர் அதிகமாய் தருபடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற உள்ளந்தார், கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற உள்ளந்தார், கற்பனைகளை மீறாதிருக்கிற இதயந்தார். கற்பனை ஆகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற இந்த காலத்தில் நடத்துதலுக்கு ஏற்றது போல நடக்கத்தக்கதான அனுபவங்களை நீர்த்தார். மூன்றாவது, அவள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொண்ட ஜீவிய காலமெல்லாம் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்கிற ஒரு தீர்மானம் உள்ளவராய் வந்தது போல எங்களுடைய காலங்களில் எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொண்டு வாழ்கிற பக்குவம் எங்கள் உள்ளத்தில் தார். அன்றுவரை எந்த விதத்திலும் எங்கள் பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, நாங்கள் மறுரூபமாகிற சாயலின் மேன்மை இழந்து விடாதபடி, தேவன் எங்களுக்கு என்ன நியமித்திருக்கிற இந்த லக்கை அடைவதற்காக, தேவராஜ்யத்தின் மேன்மை அடைவதற்கு, தேவராஜ்யத்தின் மகிமை அடைவதற்கு, தேவராஜ்யத்தின் வல்லமையும் பலனையும் பெறுவதற்கு நாங்களும் அந்த சகோதரியை போல தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் வாசித்திருக்கிறோம் யோவான் 2 வசனத்தில் பூரண பலன் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்று வாசித்தோம். அங்காயிலும் போவாஸ் கட்டளை கொடுத்தார், கர்த்தர் உனக்கு பலன் தருவாராக என்று. இங்கு எங்களுக்கு பூரண பலன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய 2 பலனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் ஒரு நாளும் இடறி போகாதபடி, பலவீனத்தை நிமித்தம், சங்கடங்களின் நிமித்தம், ஆண்டவரே சரீரத்தில் தோன்றுகிற நோய்களின் நிமித்தம், அதிகாரத்தின் வல்லமைகளாலே அலங்கழிக்கப்படுகிறது நிமித்தம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு வந்திருக்கிற உபாதைகளின் நிமித்தம் கூட அவர்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு உறுதியாய் நிற்கிற உள்ளந்தார், இன்னும் உம்மை பின்பற்றுகிற இருதயத்தாரும், இன்னும் உம்மோடு நெருங்கி பழகுகிற உள்ளத்தாரும், தொடர்ந்து ஜெபிக்க, தேவ சமூகத்தை நாட, தேவ சமூகத்தின் காரியங்களை சொல்ல, ஆண்டவரே என்று கூப்பிட, தங்களை இன்னும் நெருகேற்றிக் கொள்ள, தங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தங்களை இன்னும் ஆண்டவருக்குள் நிலைப்படுத்திக் கொள்ளுகிற உள்ளம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் வாசலை திறந்து தார், இருதயத்தை திறந்து தார். வருத்தத்தோடு ஆதாம் தன் பலனை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 3:17 எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி அல்ல, வருத்தத்தோடு அல்ல, இயேசு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற மேன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய மேன்மையுள்ள கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும், பக்குவப்படுத்தும், கிருபிக்குள்ளவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. சாபத்திற்கு உட்பட்டவளும் தேவராஜ்யத்திற்கு தூரமானவளும் ஆகிய ஒரு மகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய நடுவிலே பெரியவராய் காண்பித்த தெய்வம்
உங்களையும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.